டியர் ஏஎஸ்எஃப், நாம் எல்லாருமே ஹாரர் மூவிஸை பார்த்துருப்போம். ஆனால் கற்பனையை விட பயங்கரமான ஒரு உண்மை சம்பவம் 1959 ரஷ்யாவில் நடந்துச்சுன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? 10 பசங்க சந்தோஷமாக ஹைக்கிங் போக பிளான் பண்ணாங்க. ஆனால் திரும்பி வந்தது என்னமோ அவங்க உடல்கள் மட்டும்தான். அதுவும் எப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு நாக்கு கூட இல்லாமல் இன்னொருத்தனுக்கு தலை செதறியும் இருக்குது. இதில் என்னென்னா, எல்லாரோட ட்ரெஸ்லேயும் ரேடியேஷனும் இருக்குது. போலீஸால் கூட கண்டுபிடிக்க முடியாத அந்த அன்னோன் ஃபோர்ஸ் யார், இல்லை அப்படி பண்ணது ஒரு மனுஷனா இல்லை மிருகமானு தெரிஞ்சுக்க வாங்க டயட்லோ பாஸோட மர்மத்தை மொத்தமாக இந்த கேஸில் அவிப்போம். அண்ட் நான் உங்கள் ஏஎஸ்எஃப். வெல்கம் டு மை சேனல். அப்போதான் 1959 ஜனவரி மாதம் ஐகார் டயட்லோன்னு ஒரு 23 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவனுடைய தலைமையில் 10 பேர் கூட்டுறாங்க. இவங்க எல்லாருமே சின்ன பசங்க இல்லை, மலை ஏறுறதுல செம எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்பர்ட்ஸ். ஜனவரி 25 விசாய்னு ஒரு ஊருக்கு இந்த 10 பேரும் கிளம்புறாங்க. அங்கே யூரி யுடின்னு ஒரு பையனுக்கு சடனாக காலில் அடிபட்டதால் பாதியிலே இந்த 10 பசங்களை விட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். பாவம், அந்த தப்பு தான் அவன் உயிரை காப்பாற்றி மிச்சம் இருக்கிற 9 பேர் கோலட் சைக்கிள்னு சொல்கிற டெட் மவுண்டன் பக்கம் போகிறாங்க. February 1 பயங்கரமான பனிக்காற்று அடிக்கிறதால வேறு வழி இல்லாமல் ஒரு சரிவில் இந்த 9 பேரும் டென்ட் அடித்து தங்குறாங்க. அதுதான் அவங்க எடுத்த கடைசி முடிவு. பிளான் பண்ண மாதிரி இவங்க February 12 திரும்பி வரணும். ஆனால் யாருமே வரல. அவங்க வீட்டில் இருக்கவங்க பயந்து போய் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண February 26 போலீஸ் சர்ச் டீம் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அவங்க பார்த்த விஷயம் அவங்கள ரத்தம் வரைய வைக்கிது. அவங்க தங்கின அந்த டென்ட் மேலே பனி ஃபுல்லாக மூடி இருந்ததுனால அதுக்குள்ளே இருந்து கத்தி வச்சு யாரோ கீச்ச மாதிரியும் போலீஸ் உள்ளே போய் பார்த்தப்பாவும் அவங்களோட ட்ரெஸ், ஷூஸ், ஃப்ளாஷ்லைட் எல்லாமே உள்ளே அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த 9 பேரும் அதுக்குள்ளே இல்லை. குழம்பி போன போலீஸ் அப்புறம் சர்ச் டீம் கொஞ்சம் மேலே போய் பார்க்க அங்கே -30 டிகிரி கோல்டில் அந்த 9 பேரும் வெறும் காலோட ஃபாரஸ்ட் பக்கம் ஓடின தடம் இருக்குது. எவ்வளோ பயம் இருந்தால் ஒரு மனுஷன் ஷூ கூட போடாமல் பனியில் ஓடுவோம். மேலே கொஞ்சம் தள்ளி போன போலீஸ்க்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. அது என்னன்னா, ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் 2 பசங்களோட டெட் பாடிஸ் கிடைக்குது. அது யாருன்னா, யூரி டொரனிஷ்கோ, யூரி கிரிவனிஷென்கோ அப்படின்னு அந்த 2 பசங்களையும் அடையாளம் காணப்படும். அந்த 2 பசங்களுடைய கையில் மரம் ஏறின காயம் இருந்துச்சு. டயட்லோ கூட இன்னும் 2 பேர் பாடிஸ் டென்ட்டுக்கு திரும்பி போக முயற்சி பண்ணி வழியிலேயே இறந்தும் கிடக்குது. ஆனால் மெயின் ட்விஸ்ட் என்னென்னா, 2 மாதம் கழித்து கிடைச்ச அந்த 4 பேருக்கு இன்டர்னல் இன்ஜுரிஸ், ரத்தம் வரல. ஆனால் கார் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி எலும்பெல்லாம் நொறுங்கியிருக்கு. லயோட் மிலா அப்படிங்கிற பொண்ணோட நாக்கும் கண்ணும் மிஸ்ஸிங். இது எல்லாம் யார் பண்ணுது? இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் இது யார் பண்ணுதுன்னு ஒரு 3 தியரிஸை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தியரி 1, ரஷ்யா மிலிட்ரி சீக்ரெட்டாக மிசைல் டெஸ்ட் பண்ணும்போது ரேடியேஷனில் இவங்க சிக்கிக்கிட்டாங்களோ, அதனால தான் ட்ரெஸ்ஸில் ரேடியேஷன் ட்ரேஸ் இருந்துச்சா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. தியரி 2, இன்ஃப்ராசவுண்ட். மலேசியாவில் காற்று வீசும்போது
வர ஒரு வித்தியாசமான ஃப்ரீக்குவென்சியை மக்களை பைத்தியம் பிடிக்க வச்சு பயத்தில் உரைய வைக்கும். இந்த ரேடியேஷன் இவங்க மேலே பட்டதால் இவங்களுக்கும் இப்படி ஆயிருக்கலான்னு இந்த தியரி 3. ஸ்லாப் அவலன்ச். சடனாக பனிச்சரிவு வந்து மேலே விழுந்ததால் உள்ளே மாட்டி செத்துருவோம்னு பயந்தது டென்ட்டை கிழிச்சிட்டு ஓடிருப்பாங்க. இன்ஜுரிஸ் எல்லாம் அந்த பனிக்கட்டி மேலே விழுந்ததால தான் ஆயிருக்கலான்னு இந்த தியரி சொல்லுது. இதுக்கு நடுவுலையே சில பேர் ஒரு ரூமர்ஸ் கிளப்புனாங்க. அது என்னன்னா, அந்த டைமில் வாழ்ந்த ஒரு ஏட்டி, அதாச்சும் மனித குரங்கு இதுவாக கூட இருக்கலான்னு சில பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மை என்னன்னு இது வரைக்கும் யாருக்குமே போலீஸும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸை வெளியில் காட்டாமல் மறைச்சி வச்சுட்டாங்க. சயின்டிஃபிக்காக எவ்வளவோ ஆன்சர் வந்தாலும் அங்கே என்ன நடந்ததுன்னு அந்த 9 பேருக்கு மட்டும்தான் தெரியும். டியர் ஏஎஸ்எஃப், நான் சொன்ன அந்த 3 தியரியில் எந்த தியரியாக இருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.